ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீது நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துல்கரனை அதிரை நிழலுக்காக நம்ம எங்க நிக்கிறோம் என்று சொன்னால் பட்டுக்கோட்டை நகராட்சி மணிக்குண்ட அருகாமையில தாங்க. அதிரை நிழல் நேரடி ரிப்போர்ட் 7/7/2026 செவ்வாய்க்கிழமை நண்பகல் 12 மணிக்கு தஞ்சாவூர் மாவட்ட காவல்துறை அறிவிப்பு. உயர்த்தப்பட்ட அபராத தொகை இந்த போர்டை வைத்து, அதே போல போக்குவரத்துல பல மாற்றங்களை பட்டுக்கோட்டை நிகழ்த்தக்கூடிய உதவி ஆய்வாளர் திரு ஆறுமுகம் அவர்கள் நம்முடைய இணைகிறார். வாங்க நேரடியா சார்ட்டே கேட்போம். சார் நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சார். நல்லா இருக்கேன் சார். சார் எப்படி சார் இருக்கீங்க? இருக்கேன் சார். நான் உங்களோட இதை நான் தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கிறேன். பட்டுக்கோட்டையில பல இடங்கள்ல நீங்க நின்று அதே போல இந்த போக்குவரத்தை சரி செய்வதாக இருக்கட்டும், அல்லது இருசக்கர வாகனங்கள்ல எப்படி வர்றாங்க இளைஞர்கள், அதே போல ஒவ்வொரு முயற்சிகளையும் நீங்க பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கறது மட்டுமன்றி நீங்க பரிசோதனைக்கு உட்படுத்தி நீங்க செய்வது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதனால நேரடியா ஒரு நேர்காணல் செய்யறதுல ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். இந்த புதுசா நீங்க கொடுத்துருக்கீங்கல்ல சார், அதை பத்தி சொல்லுங்க சார். இப்போ புதுசா பழைய அபராதத்தை புதிய அபராதம் உயர்த்திட்டாங்க சார். அது மக்களுக்கு தெரியாம இருக்கு. என்ன பண்ணாங்க, 1000 ரூபாய் பண்ணோன்னா பயப்படுறாங்க எல்லாருமே. அதனால விழிப்புணர்வுக்காக, மக்களோட பொதுமக்கள் விழிப்புணர்வுக்காக மணிக்கூண்டு பகுதியிலையும் போஸ்ட் ஆபீஸ் ரோட்லயும் 2 போர்டு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக அதை வச்சிருக்கோம். நேற்று 7 மணிக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக ஒளி வீசக்கூடிய வாகனங்களுக்கு, கண்ணை பறிக்கக்கூடிய ஒளி வீசக்கூடிய ஆம்னி பஸ், ஸ்கூல் வண்டி, பிரைவேட் பஸ்ஸஸ், காரு, அதுக்கெல்லாம் கருப்பு வில்லை ஸ்டிக்கர் ஒட்டி அவங்களை எச்சரிச்சிருக்கோம். அது மாதிரி ஹெல்மெட் போடாதவங்களுக்கு நிறைய அறிவிப்பு நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். டெய்லி பார்த்தீங்கன்னா தினசரி மணிக்கூண்டில் மைக்கில் டெய்லி ஒளிபரப்பு மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம அது எல்லாருமே ஹெல்மெட் போடணும், சீட் பெல்ட் போடணும், வேகமாக வண்டி ஓட்டக்கூடாது, மது அருந்தி விட்டு வாகனம் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லி நிறைய அவேர்னஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கான அபராதத்தையும் விதிச்சுட்டே இருக்கோம். நம்ம அதான் மக்கள்கிட்ட ஒரு நல்ல வரவேற்பு இருக்கு. முன்னாடியை விட மக்கள் இப்ப நிறைய மாறி இருக்காங்க. ஒரு மாற்றத்தை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய மாறுவாங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. உங்களுடைய என்ன வேண்டுகோள்னாக்கா, எல்லாருமே தலைக்கவசம் அணிந்து வாகனம் ஓட்டணும். இருச்சக்கரத்தை 20 மட்டும் தான் பயணிக்கணும். 3 பயணிக்க கூடாது, 4 பயணிக்க கூடாது. மக்கள் இது உணர்ந்து செயல்படணும். மிதமான வேகத்துல வாகனங்களை இயக்கணும். பொதுமக்களுக்கும் வியாபார நிறுவனங்களுக்கு எந்த இடையூறும் இல்லாம வாகனங்களை இயக்கணும். பார்க்கிங் பண்ணங்களை எங்களோட வேண்டுகோளாக வைக்கிறோம். சரி சார். அதே போல சார், இந்த இளைஞர்கள், அதாவது சிறுவர்கள் அந்த இருசக்கர வாகனங்களை இயக்கிட்டு பின்னாடி பெற்றோர்களை ஏத்திட்டு வர்றாங்க. அது ஒரு தந்தையா இருக்கட்டும் அல்ல தாயா இருக்கட்டும், அவங்களுக்கு என்ன ஏதுன்னு கூட தெரியாது, எப்படி இயக்கணும்னு தெரியாது. ஆனா விபத்தை ஏற்படுத்தி உயிரிழப்பு ஏற்படுது. அதை தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை சார் நீங்க எடுக்க? இந்த மாதிரி இளம் சிறார்கள் ஓட்டக்கூடிய வாகனங்களை பறிமுதல் செய்யறோம். பறிமுதல் செஞ்ச முதல் தடவையா இருக்கிறதுனால அவங்க பேரண்ட்ஸ் வர சொல்லி எச்சரித்து அனுப்பிடுறோம். மறுதடவை செஞ்சா கண்டிப்பா அவங்க மீது வழக்கு பதிவு செய்யப்படும் அப்படிங்கிறத எச்சரித்து அந்த அறிவுரையில எழுதி வாங்கிடணும். அதனால அந்த சிறார்கள் ஓட்டக்கூடிய வாகனம் குறைஞ்சிருக்கு. இன்னும் குறைக்கிறதுக்கான முயற்சி நாங்கள் ஈடுபட்டு வர்றோம். விரைவில் அதை முடிப்போம். அதே போல பெண்கள் அந்த வாகனம் ஓட்டுறாங்கல்ல, அவங்க முறையா அவங்க உரிமம் பெற்று வாகனம் இயக்குறாங்களா? அவங்க திடீரென சாலைகளை போகும்போது வளைகிறாங்க. பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும், அவங்களுக்கான ஏதேனும் அறிவுரை சொல்றதுக்கு, ஏதேனும் விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? மேக்சிமம் இப்ப எல்லா ஓட்டுநர்களும், இருசக்கர வாகன ஓட்டிகள் எல்லாரும் மேக்சிமம் இந்த ஊர்ல பாத்தீங்கன்னாக்கா லைசன்ஸ் வச்சிருக்காங்க, ஓட்டுநர் வச்சிருக்காங்க. சந்தோஷப்பட்ட ஒரு விஷயம். சில ஊர்ல பாத்தீங்கன்னா லைசன்ஸ் இல்லாம வண்டி ஓடிருக்காங்க. பட்டுக்கோட்டை நகரத்தை பொறுத்த வரைக்கும் லைசன்ஸ் அதிகமான பேர் இருக்கிறத பாக்குறேன். இல்லாதவங்களுக்கு நான் எச்சரிக்கை வான் பண்றேன். நான் குறிப்பா பட்டுக்கோட்டையை சொல்லல, கிராமத்துல இருந்து லைசன்ஸ் இருக்கு. அது பெருமிதமா நான் சொல்லிட்டே இருக்கேன். எல்லாருமே இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் லைசன்ஸ் எல்லாரும் வச்சிருக்காங்க. விழிப்புணர்வு கொடுக்குறேன். கொஞ்சம் பேர் மட்டும் இல்லாம இருக்கு. அவங்க எடுக்கிறதுக்கான முயற்சிகளை நம்ம அறிவுரை வழங்கி எச்சரிச்சுட்டே வர்றோம். அதுக்கான சின்ன சின்ன பயன்களை கொடுத்து நம்ம அவங்கள திருத்துறோம். சரி சார். அதே போல பட்டுக்கோட்டையில பாருங்க, பல இடங்கள்ல நெரிசல் இருந்துச்சு முன்னாடி, தற்போது இல்ல. அது மணிக்குண்டுல இருந்து அதுதான் ஆமா சார், அந்த இடத்துல எல்லா ரோட்லயுமே நாங்க அந்தந்த பொதுத்துறை நிறுவனங்களுக்கு எனக்கு எச்சரிக்கை வச்சிருக்கோம். அவங்களே அந்த கடைக்கு வர வாடிக்கையாளர் ஓரம் பண்ணிட்டு நிப்பாட்டுறதுக்கான அறிவுரை வழங்குறதுக்கும், அந்த செக்யூரிட்டிக்கு நாங்க திரும்ப அறிவுரை வழங்கிட்டே இருக்கோம்.
நாங்க இடையில எங்க போலீஸ் மூவ் பண்ணி பார்த்துட்டே இருக்கோம். இந்த அறந்தாங்கி முக்கத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் சார். கண்டிப்பா அதுல வந்து விரைவில் வந்து அந்த சிக்னல் பதிவு பண்றோம். ஒரு 1 வீக்ல வந்து ஆட்டோமேட்டிக் சிக்னல் வந்து கிரியேட் பண்றோம். ஏற்பாடு பண்ணியாச்சு. 1 வீக்ல அது இது இயக்கத்துக்கு வந்துடும். நான் உங்களுக்கு உங்களுடைய இதே சேவைகளை நான் தொடர்ந்து கண்காணித்துக்கிட்டு, அதே போல நீங்க வந்து வெயிலா இருக்கட்டும் மழையா இருக்கட்டும், இந்த நேரத்துல நீங்க நின்று இந்த பணி செய்யக்கூடிய உங்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் கொடுக்கத்தான் நம்ம அதிர நெல் உங்கள்கிட்ட வந்து தொடர்ந்து நம்ம வந்து உங்களுடைய பணியை வெளியே கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். அதே போல இந்த பொதுமக்கள் வந்து அலட்சியம் செய்யறாங்க சில விஷயங்களை, இந்த உயிரை வந்து துச்சமென மதித்து கிடக்குறாங்க. போக்குவரத்து உதவி ஆய்வாளர் சொல்வதை கேட்டு, அதே போல இளைஞர்கள் சிறார்கள்ட்ட பைக்கை கொடுக்காதீங்க, இருசக்கர வாகனம் கொடுக்காதீங்க, அதே போல மது அருந்தி வாகனங்களை ஓட்டாதீங்க, அது வந்து உயிரை வந்து விலை மதிப்பற்ற உயிர், அதை நீங்க வந்து பாதுகாத்து கொள்ளணும். அதே போல ஹெல்மெட்டு, அதாவது தலைக்கவசம் இல்லாம நீங்க வாகனங்களை இயக்காதீங்க. அதே போல அவர் சார் சொன்னது போல அந்த அபராத தொகை உங்கள்கிட்ட நம்ம அதிர்நிலையில பதிகிறோம். வேற ஏதாவது சொல்ல வரீங்களா சார்? பொதுமக்களுக்கு என்ன எங்களோட வேண்டுகோள்னா, பொதுமக்கள் வந்து போக்குவரத்து சிக்னலை மதிச்சு நடக்கணும். மெதுவா அது பதிச்சு நடந்தாலே விபத்து இல்லாத உலகத்தை நம்ம படைக்கிறதுக்கான முயற்சியில் நம்ம ஈடுபடலாம். அதுக்கு எங்களால முடிஞ்ச உதவிகளை கண்டிப்பா செஞ்சுக்கிட்டே இருப்போம். ரொம்ப நன்றி சார். எல்லா புகழும் இறைவனுக்கு. தேங்க்யூ.